makeup, today we are going to start the makeup. We have lots of varieties of makeup. அதாவது மார்னிங் மேக்கப், ஈவினிங் மேக்கப், பிரைடல், ஸ்டேஜ், டிவி அப்படின்னு நிறைய இருக்குது. நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஈவினிங் மேக்கப். அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா எப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஹவு கேன் யூ டூ யுவர் ஃபேஸ் லுக் நைஸர். பேசிக்லி இப்போது மேக்கப்னு சொல்லும்போது நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு என்ன நடக்குன்னா தே டூ இட் டூ மச். அதாவது இருக்கதை வந்துட்டு அவங்க வந்து இல்லாதொன்னு இருக்கதை மாதிரி காட்ட போகும்போது தான் மேக்கப் பிகம்ஸ் ஹாரிபிள். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் இருக்கதையே நம்ம வந்து கொஞ்சம் மேம்படுத்தி காட்டினோம்னா இட் வில் லுக் வெரி நேச்சுரல். ஸோ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் வந்துட்டு we are going to do a demo and show how we are going to do the makeup. ஜென்ரலி நிறைய பேர் வந்துட்டு மேக்கப்னு சொன்னாலே பயப்படுற ஒரு விஷயம் அதுதான். மேக்கப்னால பாதிப்புன்னு எதுவும் இல்லை. மேக்கப் வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணினீங்கன்னா தேர் இஸ் நோ சைட் எஃபெக்ட்ஸ். பட் எந்த ஒரு விஷயமே நாங்கள் வந்து ஒழுங்காக பண்ணாமல் தப்பாக பண்ணோம்னா தேர் இஸ் சைட் எஃபெக்ட்ஸ். ஜென்ரலி மேக்கப் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ரொடக்ட்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் கோ ஃபார் நல்ல பிராண்ட் ப்ரொடக்ட் யூஸ் பண்ணுங்கள். ப்ரைஸை பார்த்துட்டு வாங்காதீங்க. மேக்கப் திங்ஸ் ப்ரைஸ் ஆர் கலர் பார்த்துட்டு வாங்க வேணாம். கோ ஃபார் த பிராண்டட், பேசிக்லி லைக் யூனோ வெல் நோன் கம்பெனிஸ்லேருந்து வர பிராண்டட் ப்ரொடக்ட்ஸ் எடுங்க. அதே மாதிரி மேக்கப் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுற மெத்தட்ஸ் தான். மெத்தட்ஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது மெத்தட்ஸ் காட்டி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் மேக்கப் பண்ணும்போதும் we have lots of methods to do it. First you have to cleanse your skin. ஸ்கின் வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லாருமே டெஃபினெட்லி கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு நல்ல ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியும்ல கிளென்சர்னா என்ன, டோனர் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கிளென்சர் வந்துட்டு பேசிக்லி ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஒன்று. கிளென்சர் யூஸ் பண்ணும்போது எங்களோட ஸ்கின்னில் இருக்க துவாரங்கள் எல்லாம் திறப்படும். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குட்டி குட்டி குட்டியாக டாட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேஸ்லேயும் இருக்குது. தட் இஸ் வாட் வி கால் துவாரங்கள். அந்த துவாரெல்லாம் திறப்பற்றும் கிளென்சர் பண்ணும்போது. ஸோ ஆல் த டர்ட்ஸ் மேக்கப் எல்லாமே வெளியே வந்துடும். அந்த ஓப்பன் போஸோடையே நீங்கள் வந்துட்டு மேக்கப் போட்டுட்டிங்கன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாகிறது. பேசிக்லி பிம்பிள்ஸ் ஆர் பிளிஸ்டர்ஸ், ரேஷஸ் வரதுக்கு மெயின் ரீசன் இஃப் யூ கிளென்ஸ் இட் டோன் பண்ணாமல் இஃப் யூ ஆர் புட்டிங் த மேக்கப். ஸோ ஆஃப்டர் கிளென்சிங் யூ ஹேவ் டு டோன் யுவர் ஸ்கின் அண்ட் தென் யூ ஹேவ் டு அப்ளை அ மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறமா தான் நாங்கள் மேக்கப் ஆரம்பிக்கணும். இப்போ நார்மலி நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம் டோனை யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ சில பேர் இருக்காங்க லைக் தே சே லைக் மை ஸ்கின் இஸ் ஆயிலி, கட்டாயம் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் கிடைக்குது. லைக் ஜென்ரலி வி கால் இட் ஆல் ஸ்கின் டைப் மாய்ஸ்சரைசர் கிடைக்குது. அது இல்லாமல் ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின்னுக்குன்னு வெரைட்டியாகவும் கிடைக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின் என்ன டைப்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரை டு யூஸ் த மாய்ஸ்சரைசர். ஸோ ஆர்டர் நினைவு இருக்குல்ல, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் யூ கோயிங் டு ஸ்டார்ட் த மேக்கப். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இது நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு இட்ஸ் அ ஸ்மால் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐ திங்க் இதில் இருப்பீங்க நினைக்கிறேன். எடுத்தால் ஒரு 10-15 பேர் எங்களை விட நல்லா ஐ மேக்கப் பண்ண you all must be having talent. So this is just what we are giving is you just an idea how to do it. இதுக்கப்புறமா you can do the eyeliner. Okay, காஜல்ங்கிறது வந்துட்டு you have to apply inside the eyes. கண்ணுக்குள்ளே நம்ம போடுவோம்ல, கண்மை போடுவீங்க அந்த இடத்துல போடுறதான் காஜல். ஐலைனர் வந்துட்டு கண்ணை சுற்றி வர வெளியே போடுறதான் ஐலைனர். ஸோ காஜல் வந்துட்டு கண்ணிலேருந்து லீக் பண்ணாமல் இருக்கும். அதாவது it doesn't come out. You clear? Okay, so after putting the eyeliner, right, so after kajalukku aprom eyeliner, adukapram vanduchu we have to go for the mascara. Mascara பத்தி தெரியும்ல, யாரோ ஃப்ரெண்ட் பேர் இல்லை இது. மஸ்காராங்கிறது இன்னொரு ஐ மேக்கப் ப்ராடக்டோட பேர். ஓகே, ஸோ மஸ்காரா வந்துட்டு நார்மலி ஐ மேக்கப் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். மஸ்காரா ஈவன் லைக் சே ஐலைனர் காஜல் போடாமல் கூட நீங்கள் ஐஷேடோஸ் போட்டுட்டு மஸ்காரா மட்டும் போட்டுக்கிட்டால் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மஸ்காரா போடாமல் நீங்கள் ஐ மேக்கப் எவ்வளோ தான் பண்ணிங்கனாலும் அந்த கம்ப்ளீட் எஃபெக்ட் வராது. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் அ மஸ்காரா. மஸ்காரா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு கொஞ்சம் இன்னொருக்க பண்ணி காட்டுவோம் மஸ்காரா போடுற மாதிரி.
ஸோ இவங்க காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு யூ ஹேவ் டு புட் இட் டவுன். அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு புட் இட் ஃப்ரம் உள்ளேருந்து வெளியே யூ ஹேவ் டு டூ இட். ஸோ இப்படி பண்ணும்போது மஸ்காரா யோர் லேஷஸ் பிகம்ஸ் லைக் ரியலி லென்த்தி, திக்ன் அண்ட் கர்லி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மஸ்காரா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறது நிறைய வெரைட்டிஸாக கிடைக்கும் உங்களுக்கு. சில மஸ்காராஸ் லைக் ஃபார் டார்க் கலர், சிலது பார்த்தீங்கன்னா ஃபார் லென்த், சிலது திக்னஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசனுக்கு மஸ்காராஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து வாசித்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். Okay, after the mascara we are going for the eyebrows. Eyebrow பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நிறைய பேர் நான் பார்த்துருப்பேன் பென்சிலால் அப்படியே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் லுக்ஸ் வெரி ஆர்டிஃபிஷியல். உங்களுக்கு ஐப்ரோ வந்துட்டு பெருசாக அடர்த்தி இல்லை அப்படின்னா, அடர்த்தி இருக்கிறவங்கள பற்றி பேசி முடிச்சுருவோம். நல்ல அடர்த்தி ஐப்ரோஸ் இருக்குன்னா நீங்கள் மஸ்காரா ப்ரஷ்ஷாலேயே யூ கேன் ஜஸ்ட் ட்ரா இட். அப்படி அடர்த்தி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இப்போ ஐ ஷேடோஸ் மாதிரியே பிளாக் கலர் பவுடர் கிடைக்கும், ஐப்ரோ பவுடர்னு பிளாக் கலரில். அந்த பவுடர் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷால் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் அ வெரி நேச்சுரல் லுக். பென்சிலால் ட்ரா பண்ணாமல் அந்த பவுடரால் நீங்கள் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் அ வெரி அந்த பென்சில் மார்க் இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜென்ரலி ப்ளஷருங்கிறது வந்து ஆஸ் ஷி செட் ஃபேஸ் ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்காக தான் வி யூஸ் இட். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலி என்னது நம்ம வந்து உங்களுக்கு தெரியும்ல ஃபேஸ் ஷேப்ஸ் நிறைய கிடைக்குது. You know what are the shapes we have? Round, square, oval, rectangle, oblong, heart shape, diamond. Yeah. ஆனால் வந்துட்டு இதில் எது நாங்கள் வந்து பெஸ்ட் ஃபேஸ் ஷேப்னு சொல்லுவோம்? பெஸ்ட் ஓவல் இஸ் த பெஸ்ட் ஃபேஸ் ஷேப். ஸோ ஆஃப்டர் த லைக் இப்போ நான் என்ன ஃபேஸ் ஷேப் இருந்தாலும் யூ ஹேவ் டு மேக் ஷுர் யூ மேக் இட் அ ஓவல் ஃபேஸ். ஸோ ஓவல் ஆக்குறதுக்காக வாட் யூ டூ, யூ யூஸ் த பிளஷர் ஆன் த கார்னர்ஸ். ஃபேஸோட கார்னர்ஸை யூ புட் த பிளஷர் அண்ட் மேக் இட் அ ஓவல் ஃபேஸ். ரைட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸை கட் பண்ணி காட்டணுன்னா யூ ஹேவ் டு யூஸ் சம் டார்க் ஷேட்ஸ். அண்ட் நார்மலி வந்துட்டு இப்போ நமக்கு சீக் போன்னு சொல்லுவோம்ல ஃபேஸில். ஸோ வென் யூ சே சீக் போன், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாருக்கும் இருக்குல்ல, வி ஹேவ் அ போன் ஹியர். திஸ் இஸ் கால்ட் த சீக் போன்ஸ். யா, இந்த சீக் போன்ஸுக்கிட்ட தான் வி யூஸ் த பிளஷர் அண்ட் இட் ஹேஸ் டு பி யூஸ்ட். இந்த காதோட ஸ்டார்ட்டில் இருந்து எண்டோட ஸ்டார்ட் இருக்குல்ல, ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இங்கே இருந்து இப்படி ஒரு வி, இந்த வி ஷேப்பில் தான் வி யூஸ் அ பிளஷர். ஓகே, ஸோ தட்ஸ் இட். I think you all understood how to do a simple makeup.